पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 524வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் மந்திர பலதன் என்பது. எம்பெருமான் அவனே மந்திரத்தை கண்டுபிடித்து கொடுப்பவன் எனவா மந்திரக்கல். அவனே மந்திரங்களின் வடிவமாக இருக்கக்கூடிய பஞ்சாயுதங்களை பறிப்பவன் தரிப்பவன், அவைகளுக்கு உணவு கூட வழங்குவோன், எனவே மந்திரபரு. அந்த எம்பெருமான் அடியர்களை தாக்குவதற்கு எதிரிகள் இடக்கூடிய குட்டி தேவதைகள் சிலர தேவதைகள் மந்திரங்களுடைய வலிமையை சிதைப்பவன், எனவே மந்திரகர் என்றெல்லாம் திருநாமங்கள் வரிசையாக பார்த்துன்னு வந்திருக்கோம். இப்போ ஒரு திருநாமம் மந்திர பலதன். மந்திரத்துக்கு உள்ள பலனை கொடுப்பவன். மந்திரத்தை ஜெயிப்பவர்களுக்கு அவன் தான் பலன் தருகிறான். யார் எந்த பலனை பெற்றார்களும் அந்த பலனை கொடுப்பது திருமால் தான். பலமதகா உபபத்தேகு என்று வியாச சூத்திரமே இருக்குது. யாருக்கு நீங்கள் யாகம் பண்ணினீர்கள் அதற்கு ஒரு பலன் கிடைக்கிறது. சீக்கிரமே செல்வம் வேண்டும் என்று ஒரு வேள்வி பண்ணுறார். சீக்கிரமே வேகமாக செல்வத்தை தரக்கூடிய தேவதையாம் வாயு. ஆனால் வாயுவை குறித்து வேள்வி பண்ணுறார். அதற்கும் வெள்ளாடு பலி கொடுக்க சொல்கிறது வேதம் கொடுக்குறார். வாயவ்யக் ஸ்வேதமால பேத பூதிகா மகா வாயுருவை க்ஷேபிஷ்டா தேவதா என்று கொடுக்குறார். ஆனால் அவருக்கு அந்த பலன் சீக்கிரமாக வெல்த்து கிடச்சி விடுறது. ஆனால் வாயு கொடுத்து வந்தது என்று எண்ணுவது தான் தவறு. வாயு இஸ் அன் ஏஜென்ட். வாயு மூலம் எம்பெருமான் கொடுக்குறான். இது அல்டிமேட் பலப்பிரதன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதியான வெங்கடேசனே. ஆகினால மந்திர பலதன் அவன். இது ஓகே. ஆனால் அதுக்குள்ளே ஒளிஞ்சின்றிருக்க ஒரு ரகசிய அர்த்தம் நான் சொல்கிறேன் எங்களுக்கு. இப்படி அர்த்தம் சொல்லி இந்த திருநாமத்தை விளக்கி முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த திருவேங்கடமுடைய ஏதானு பண்ணுறான், நம்ம மனசில் திடீர்னு போந்துன்னு இப்படி சொல்லடாங்கிறான். இதுக்குள்ளே ஒன்று ரகசியம் இருக்குன்னா இன்றைக்கி பகவானுக்கிட்ட இதை பற்றி நான் சிந்திக்கிறச்சேன். மற்ற குட்டி தேவதைகளை கூட சின்சியராக ஒருத்தன் வழிபட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த தேவதைகிட்ட பலனை எதிர்பார்க்காமல் அந்த தேவதையை வழிபட்டான். அப்படி ஒருத்தன் சின்சியராக வழிபட்டான் என்றால் அந்த தேவதை வழிகாட்டும். தன் மந்திரத்தை ஜபித்தவனுக்கு
நல்வழி காட்டி அவனை மேலே கொண்டு செல்லும். அதனால தான் சொல்கிறது புராணம், 7 ஜென்மாக்கள் சூரிய பக்தனாக ஒருவன் இருந்தால், 7 ஜென்மாக்கள் சூரியனை மிக சின்சியராக உபாசித்து ஒருத்தன் இருந்தானாகில், அந்த 7வது ஜென்மா முடிந்தவாறே 8வது ஜென்மா அவன் பரமசிவ பக்தனாக பிறப்பான். ப்ரமோஷன். 7 பிறவி ஆகிவிட்டது. 8ஆம் பிறவி ருத்ர பக்தனாக, ருத்ர பக்த பிரஜாயதே. அந்த 7 பிறவி ருத்ரன்கிட்ட ஈடுபாடு இருந்தால் அதன் பிறகு அவன் விஷ்ணு பக்தனாக மாறுவான். இதெல்லாம் நம்ம கடந்த கால வரலாறு. விஷ்ணு பக்தர்கள் இதெல்லாம் கடந்து வந்த பாதை. எத்தனையோ பிறவி சூரிய பக்தனாக இருந்து, அதன் பிறகு எத்தனையோ பிறவி சிவபக்தனாக இருந்து, அதன் பிறகு விஷ்ணு பக்தனாக வந்திருக்கிறார்கள். இது எலிவேஷன். அப்படி ஒருவன் இருந்ததற்கு அருமையான வரலாறு. கண்டாகரணன் என்று ஒருவன், அவன் இப்படி சிவபக்தனாக இருந்து சிவலோகத்துக்கு போயிட்டான். அங்கே ஆனால் சிவபக்தி அவனுக்கு ரொம்ப வெறித்தனமான பக்தி. வேறு யாராவது நமோ நாராயணாயா, நமோ வெங்கடேசாயன்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வந்துடும். நாக்கு இருந்தால் நமசிவாய் தான் சொல்லணும்னு அவனுடைய கட்சி. அதெல்லாம் என்ன பண்ணுவான், இந்த நமோ வெங்கடேசாய நமோ நாராயணாய இதெல்லாம் காதில் விழக்கூடாது. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நாம் இப்போல்லாம் நம்ம இயர்ஃபோன் வச்சுக்கணும். உனக்கு வேணுங்கிறது தான் காலை விடும், வேண்டாது காலை விடாது. கண்டாகரணன் ஒரு ஐடியா பண்ணான். இயர் பெல்னு ஒன்று வச்சுருந்தான், இயர்ஃபோன் இல்லை. மணியை கட்டிவிட்டான் காதில். அங்கே யாரேனும் நமோ விஷ்டவேன்னு சொன்னால் ஒரு ஆட்டு ஆட்டுவான். இந்த மணி சத்தத்தில் இவன் காதில் மேலே விடாது. இப்படி கண்டையை மணியை காதிலே கட்டி கொண்டு தெரிஞ்சதுனால கண்டாகரணனே அவருக்கு பேர். சிவபெருமானுக்கு பணிவிட செய்கிறான். பல பிறவிகள் சிவபெருமானாக தான் இங்கே சிவபெருமான் பக்தனாக தான் அங்கே வந்திருக்கான். ஒரு நாள் சிவபெருமான் பெரிய விரிவுரை ஆற்றுகிறார். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஞானம் இச்சேத் மகேஸ்வர, ஞானம் மகேஸ்வராத் இச்சேத், ஞானம் இச்சேன் மகேஸ்வராத் என்று ஞானமூர்த்தியான சர்வஜனான ருத்ரன் அவர்களுக்கு பக்தர்களுக்கு எடுத்து சொல்லின்னு இருக்கான். கைலாசத்தில் பெரிய லெக்சர். அந்த லெக்சரை கண்டாகரணன் நீங்கள் மைக்காப்பாளன் மேலே தூரக்கிறது கேட்குறான். மோட்சம் வரணும், மோட்சத்துக்கு போனால் இந்த சுகம் வரும் என்று மோட்சத்தை பற்றி ரொம்ப அற்புதமான லெக்சர் கொடுத்தார். லெக்சர் ஆன் எமான்சிபேஷன் பை லார்ட் பரமசிவான்னு ஜனங்கள் கூட்டம் போட்டு ஒரேடியா. ரிஷிகள்லாம் வந்திருக்கா பூலோகத்திலிருந்து ஸ்பெஷலாக அந்த ஸ்பெஷல் லெக்சர் கேட்பதற்கு. கண்டாகரணன் மோட்சம் என்பது இப்படிப்பட்டது என்று தெரிஞ்சுட்டான். ஸோ அவனுக்கு மோட்சம் போகணும்னு ஆசை வந்துடுச்சு. லெக்சர்லாம் முடிஞ்ச பிற்பாடு போய் கையை கட்டி நின்னான் கண்டாகரணன். என்னடா கண்டா என்ன விஷயம்னு கேட்டார் பரமேஸ்வரன். கண்டா சொன்னான், சுவாமி எனக்கு மோட்சம் வேணும். மோட்சமா எவ்வளோ இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தா. மோட்சத்தில் போனால் பசி இல்லை, தாகம் இல்லை, பிணி இல்லை, மூப்பு இல்லை, அப்புறம் மறுபடியும் சம்சாரத்துலேருந்து துக்கம் இல்லை, மூட்டைப்பூச்சி கடி இல்லை, கொசு கடி இல்லை, ஒரு கஷ்டமும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. மோட்சத்துக்கு போயிட்டா மீண்டும் பிறவியே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த மோட்சம் பற்றி இவ்வளோ தூரம் உபன்யாசம் பண்ணினீர்கள் இன்றைய தினம் லெக்சரில். எனவே எனக்கு அந்த மோட்சத்தை கொஞ்சம் கொடுங்களேன்னு கேட்டான். பரமசிவன் சிரித்தார். ஏன் சிரிக்கிறீ சுவாமின்னு கேட்டான். ஏண்டா, மோட்சத்தை கொடுக்க வல்லவன் நான் அல்ல, நான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தேவதை ஒத்தந்தாண்டா. மோட்சமிச்சே ஜனார்தனா, பரமபுருஷனான நாராயணன் தான் மோட்சம் தர முடியும். அப்படியா, யார் என்னங்க பார்த்தான் பரமசிவன். அவன் எப்படிடா உனக்கு தருவான், நீ தான் அவன் பேரை கேட்டாலே மணி அடிக்கிறிய ஒன்று என்று பரமசிவன் சொன்னார். எனக்கு மோட்சம்தான் வேணும்னு மணியை காட்டிவிட்டான் ஒன்று. உடனே பரமேஸ்வரன் அவனை பார்த்தார். நீ நல்லா மோட்சத்தில் ஆசை வச்சுட்ட, உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. இத்தனை நாளாக நமசிவாயை ஜெபிச்ச பலன் இப்போ கிடைக்கிறது உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தானே சமாஸ்ரயணம் பண்ணினார், பஞ்சசம்ஸ்காரம். அவன் காதில் அஷ்டாட்சரத்தை சொன்னார். அதை கேட்டான், அப்படியே புலகாங்கிதமாயிட்டான். எனக்கு மோட்சம் கிடைக்குன்னு கேரண்டியா, நான் இதை ஜெபிச்சுட்டே வாடா, நான் சரணாதி பண்ணுறேன்னு சரணாதியும் பண்ணி பகவான் பாரத்தை ஏற்றுட்டான். மோட்சம் தான், இதுக்கப்புறம் பிறவி கிடையாது போ அப்படின்னார். இப்போவே இந்த கிருஷ்ணனை பார்க்கணும் போல இருக்கே, அவர் அவதரிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்களேன்னா, பத்ரிகாசிரமத்தில் போய் தங்கு, அவரே வருவார் உன்னை நாடி.
பத்ராசிரமத்தில் தங்கினான். பகவான் பத்ரிகாசிரமம் வந்தார். கைலாசம் போகிறதுக்காக வந்திருக்கார். அவருக்கு பிள்ளை இல்லையாம். அந்த பிள்ளை வேண்டி தப்பு பண்ண வந்திருக்கார். அதில் ஒரு ஹால்ட்டு வழியில் கைலாசத்து பத்ரிகாசிரமத்தில். அப்போ இந்த கண்டாகரன் வரவாழில் கிருஷ்ணன் வருவான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அடையாளத்தில் தாமரை கண்ணோடு இருக்கிறவ யார் இருக்கான்னு பார்த்துட்டே வரான். நீலமேக சாமலன் தாமரை கண்ணன் அப்படின்னு படுத்துட்டு இருக்க கிருஷ்ணனை பார்க்குறான். பார்த்துட்டே எழுப்பிட்டான். என் பெருமானே பரந்தாமா, நீ வந்துட்டியா? எங்கள் ஆச்சாரியன் சொன்னார் சிவபெருமான், நீ தானே பரந்தாமனான கிருஷ்ணன்னா. அப்படித்தான் சொல்கிறார்கள் மக்கள்னார் பகவான். இது அங்கேருந்து ஓடி போனால் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், வேதம் படித்தார். அவரை ஓங்கி ஒரு அடி அடித்து தூங்கிட்டு இருக்கிற குளிரில் பத்ரி குளிரில் அடித்து கொன்று அவர் பிணத்தை கொண்டு வந்து போட்டான் கிருஷ்ணன் முன்னாடி. கண்டாங்கண்ணா சாப்பிடு ஃப்ரெஷ் அப்படின்னா. ஏன் ஃப்ரெஷ்ஷு இட்லி ஃப்ரெஷ்ஷு தோசை மாதிரி கொண்டு வந்து போடுறேன்னார். அவன் சாப்பிட்ற சாப்பாடு அதை போட்டான். அவனை பகவான் பார்த்து, அப்பா நீ பேய் பிறவியனால் இப்படி சொல்கிற, இந்த இவரை கொண்டு அவர் இடத்துல விட்டுட்டு அவரை தடவி கொடுத்தான். அவர் உயிர் தெழுந்தார். கொண்ட விட்டுட்டு இந்த பேய்த்தனம் உனக்கு போகிறதுக்காக நீ ஆசைப்படுறியே, அந்த மோட்சத்தை உனக்கு தரேன்னு உடம்பு கையால் தடவி கொடுத்தான். மோட்சம் வந்து கொடுத்து. கண்டாகரன்ட்டு இன்னும் என்ன வேணும் உனக்கு கேட்டார். என் தம்பிக்கு மோட்சம் கொடுக்கணும்னா. உன் தம்பியா? அவன் எப்படி? நான் மகா ரவுடி அப்படின்னா. எப்படி கொடுக்கறது பகவானே? என் தம்பி இல்லையான்னா. அவன் உனக்கா அவனுக்கு கொடுத்தேன். இப்படி நமசிவாய் என்கிற மந்திரத்தை அத்தனை ஜென்மாக்கள் ஆதரித்து ஜெபித்து வந்தான். அந்த மந்திரத்தினுடைய பலனாக அஷ்டாட்சர மந்திரத்தை அவனுக்கு பரமேஸ்வரன் சொல்லிக் கொடுக்க மோட்சத்தையும் பகவான் கொடுத்தான். அதனால் பகவானுக்கு மந்திர பலதன் என்று பெயர் என்று இந்த வரலாறிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அதை நினைவில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறார் நாரதர் என்று புரிந்து கொள்ளடான்னு மண்டையில் அடித்து வெங்கடேஸ்வரன் சொன்னால் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு பின்னணியான ஸ்லோகம். மந்திர பலத இது நாம்னா கண்டாகர்ணே நம சிவாயேதி ஜபிதரி மூலம் மந்திரம் பிராபையாசௌ யுக்தி பலதோபி. எனவே அன்பர்களே, இதற்கான தமிழ் பாசுரத்தையும் கேட்டு மகிழுங்கள். சில்லற தேவதை உகக்க சிவனார் மந்திர ஜபத்தை செய்த மணிச்செவி தனக்கு பெரும்பதம் அளித்த கண்ணன் மந்திர பலதன் ஆனான் காணே. மணிச்செவினா கண்டாகர்ணன் என்பதற்கு தமிழ். எங்கே நீங்களும் நம்பிக்கையுடன் சொல்லுங்கள், இந்த திருநாமம் நம்ம உவிக்கும். மந்திர பலதாய நமஹா நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.